புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வாழ்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வாழ்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திருத்தூதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரினுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய தாய் திரு அவையினுடைய இருபெரும் தூண்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். தங்களுடைய தலைமைத்துவ பண்பால், நற்செய்தி அறிவிப்பால் திருச்சபையை கட்டி எழுப்பி இருக்கக்கூடியவர்கள். எனவேதான் திரு அவை இன்றைய நாளிலே இந்த இரண்டு மாபெரும் புனிதர்களையும் ஒன்றாக இணைத்து விழா கொண்டாட நம்மை அழைக்கின்றது. நாமும் இந்த புனிதர்களை போன்று இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக, இறைவனை குறித்த செய்தியை மற்ற மக்களுக்கு எடுத்துரைப்பவர்களாக, புனித பேதுருவை போன்று, புனித பவுலை போன்று இறைவனில் நம் ஆண்டவர் இயேசுவில் வேரூன்றியவர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள, எத்தகைய துன்பம் வந்தாலும் இடர்கள் வந்தாலும் இறைவன் மீதான அந்த நம்பிக்கையை முன்னிட்டு அவற்றை எதிர்கொள்ள தேவையான இறையருள் வேண்டி, இந்த புனிதர்களுடைய பரிந்துரை வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்று கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரனான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பெற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்வோரே அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர்.
ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 6 முதல் 8 மற்றும் 17 முதல் 18 வரை. அன்புக்குரியவர்களே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாக்குக. ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 13 முதல் 19 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16, இறை வசனங்கள் 13 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது
விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே மாபெரும் புனிதர்களான திருச்சபையின் இருபெரும் தூண்களான புனித பேதுரு மற்றும் புனித பவுல் பெருவிழாவை நினைவு கூர்ந்து கொண்டாடி சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். அன்பு மக்களே, நமக்கு ஒரு கேள்வி எழலாம். எதற்காக இந்த இரண்டு புனிதர்களையும் நாம் ஒன்றாக இணைத்து விழா கொண்டாடுகின்றோம்? திருச்சபையிலே பல புனிதர்களுக்கும் தனித்தனியாக நாம் விழா கொண்டாடுகின்றோம். ஆனால் இந்த இரண்டு பேரை மட்டும் ஏன் திருச்சபை ஒன்றாக இணைத்து இவர்களுக்கு விழா எடுக்கின்றது என்கின்ற கேள்வி எழுவது இயல்பு. அன்பு மக்களே, இந்த இரண்டு பேரையும், இந்த இரண்டு புனிதர்களையும் நாம் முதலிலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இரண்டு பேருக்கும் இடையே பல வித்தியாசங்களும் வேறுபாடுகளும் இருக்கின்றன. இரண்டு பேருமே இருவேறு துருவங்கள் என்று சொல்லலாம். ஒருவர் வட துருவம் என்று சொன்னால் இன்னொருவர் தென் துருவம். அந்த அளவிற்கு இரண்டு பேருக்கும் இடையே பாரதூர வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. பேதுருவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர் படிக்காதவர். அதே நேரத்தில் பவுலை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர் மெத்த படித்த மேதாவி. பேதுருவினுடைய பின்புலம் சாதாரண ஒரு பின்புலமாக இருக்கின்றது. பவுலினுடைய பின்புலம் நன்கு படித்து கற்றறிந்த ஒரு திறமைமிக்க ஒரு பின்புலமாக இருக்கின்றது. பரிசேய பின்புலத்திலே வந்த பவுல் கமாலியேல் என்கின்ற தன்னுடைய தலைவரிடத்திலே இந்த சட்ட நுணுக்கங்கள் அனைத்தையும் குற்றமற கற்று தேர்ந்தவராக அவர் இருக்கின்றார். அந்த அளவிற்கு அறிவு நுணுக்கம் வாய்ந்தவராக திருச்சட்டங்களை குற்றமற தன்னுடைய விரல் நுனியில் வைத்தவராக இருந்தார். அதே நேரத்தில் பேதுரு அதற்கு முற்றிலும் நேர்மாறானவராக இருக்கின்றார். அதே போல இரண்டு பேருடைய செயல்பாடுகளிலும் பேதுரு இயேசுவை எனக்கு தெரியாது என்று 3 முறை மறுதலிக்கிறார். பவுல் இயேசுவை பின்பற்றியவர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அவர்களை தேடி சென்று கொல்லக்கூடிய அளவிற்கு, துன்புறுத்தக்கூடிய அளவிற்கு அவர் கொடுமை வாய்ந்தவராக இருந்தார். ஆக இரண்டு பேருக்கும் இடையே இப்படிப்பட்ட பல வேறுபாடுகள் இருந்த பொழுதிலும் கூட திரு அவை அவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த ஒற்றுமையை அல்லது அந்த இரண்டு பேர்களிடமும் காணப்படக்கூடிய பண்புகளை ஒன்றிணைத்து அது திரு அவைக்கு முக்கியம், திரு அவையினுடைய வளர்ச்சிக்கு முக்கியம் என்று சொல்லி அவர்களை இன்றைய நாளில் ஒன்றாக நினைத்து கொண்டாட நம்மை அழைக்கின்றது. அந்த வகையில் அந்த இரண்டு பேர்களின் பண்புகளையும் நாம் ஒன்றிணைத்து நினைவு கூறுகிற பொழுது குறிப்பாக 2 பண்புகள் மேலோங்கி நிற்கின்றன. அவற்றை குறித்து நாம் சிந்திக்கலாம். புனித பேதுருவையும் புனித பவுலையும் நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது 2 பேருமே நற்செய்தி பணிக்கும் நிர்வாக பணிக்கும் முன் அடையாளமாக உதாரணமாக இருக்கின்றார்கள். புனித பேதுரு நிர்வாக பணிக்கு அடையாளமாக காட்டப்படுகிறார். புனித பவுல் நற்செய்தி பணிக்கு அடையாளமாக காட்டப்படுகிறார். திரு அவைக்கு இந்த 2 பணிகளுமே முக்கியம். இந்த 2 பணிகளுமே திரு அவையின் கண்கள் போன்றவை. வெறுமனே நற்செய்தி பணியை மட்டும் தேர்ந்தெடுத்து அதற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தால் அது சரியான ஒரு நடைமுறையாக இருக்க முடியாது. அதே போல நிர்வாக பணிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நற்செய்தி பணியை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் திரு அவையானது ஒரு இயந்திரத்தனமான ஒரு நிலையாக அதனுடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் பவுலிடமிருந்து நற்செய்தி பணியை, பேதுருவிடமிருந்து நிர்வாக பணியை எடுத்து இரண்டும் ஒரு சேர செல்ல வேண்டும் என்று திரு அவை நமக்கு கற்பிக்கிறது. அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைவு அவசியம். நாமும் நம்முடைய குடும்ப வாழ்விலும் இந்த பணிகளை ஒருங்கே இணைத்து நாம் கொண்டு செல்ல வேண்டும்.
நாம் நற்செய்தியை நன்கு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதே போல குடும்பத்திலே நிர்வாக திறமையும் இருக்க வேண்டும். நல்ல ஒரு நிர்வாக புலமை திறமை இல்லாத குடும்பம் சரியான பாதையிலே பயணிக்க முடியாது. எனவே பெற்றவர்கள், குறிப்பாக தந்தை, குடும்பத்திலே நிர்வாக தலைமை உடையவராக இருக்க வேண்டும். பேதுரு திருச்சபை என்கின்ற குடும்பத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிர்வாக ஆளுமையை கொடுத்தார். அவருடைய ஆளுமையின் கீழ், நிர்வாக திறமையின் கீழ் திரு அவையானது சிறப்பாக நடை பயின்றதாக நாம் பார்க்கிறோம். பேதுருவினுடைய நிர்வாக திறமை எப்படிப்பட்டதாக இருந்தது? அடக்கி ஆளக்கூடிய ஒன்றாக இருக்கவில்லை, மாறாக அன்பான நிர்வாகமாக அவருடைய நிர்வாகம் இருந்தது. மக்களை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய ஒரு நிலையை பேதுரு கொண்டிருந்ததாக பார்க்கிறோம். அதே போல நற்செய்தி பணியிலே புனித பவுல் வேரூன்றியவராக காணப்பட்டார். சளைக்காமல் நற்செய்தியின் பொருட்டு பல இடங்களுக்கும் அவர் பயணங்கள் மேற்கொண்டு பலவிதமான பின்புலத்தை சார்ந்த மக்களையெல்லாம் சந்தித்து, குறிப்பாக பிற இனத்து மக்களின் திருத்தூதர் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு பிற இனத்து மக்களையும் தேடி சென்று அவர்களுக்கு நற்செய்தி பணியாற்றக்கூடிய ஒரு மாபெரும் புனிதராக புனித பவுல் வலம் வந்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் நம்முடைய வாழ்விலே இந்த நற்செய்தி பணியும் நிர்வாக பணியும் ஒருங்கே இருக்கும்படியாக பார்த்து கொள்கிற பொழுது நம்முடைய வாழ்வை நிறைவான பாதையை நோக்கி அது அழைத்து செல்கிறது. அடுத்ததாக இந்த இரண்டு புனிதர்களிடமிருந்தும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி, புனித பேதுருவிடமிருந்து நாம் உணர்வு முதிர்ச்சியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல புனித பவுலடிகளாரிடமிருந்து நாம் அறிவு முதிர்ச்சியை கற்றுக்கொள்ள வேண்டும். பேதுருவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிகமாக இந்த உணர்வின் அடிப்படையிலேயே அவர் செயல்படுபவராக இருப்பார். இயேசுவை எனக்கு தெரியாது என்று 3 முறை அவர் மறுதலித்தது இந்த உணர்வின் அடிப்படையில் தான். அந்த நேரத்தில் தனக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது, அந்த ஆபத்து சூழ்நிலையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற விதத்திலே அவர் இவ்வாறு இயேசுவுக்கு எதிரான வார்த்தைகளை உதிர்ப்பார். அதே போல இயேசுவை கைது செய்ய ரோமை படைவீரர்கள் வந்த பொழுது மால்கு என்கின்ற அந்த பணியாளருடைய காதை பேதுரு அறுப்பதும் இப்படிப்பட்ட ஒரு உணர்வு மிகுதியினால்தான். எப்படி நீங்கள் எங்களுடைய தலைவரை மெஸ்ஸியாவை கைது செய்ய முடியும் என்று சொல்லி அந்த நேரத்தில் சற்றும் யோசிக்காமல் உணர்வு முதிர்ச்சியிலே அவர் செயல்படுவார். அதே போல இயேசு கடல் மீது நடந்து வருகிற பொழுது, ஆண்டவரே நானும் கடல் மீது நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்று சொல்வதும் அங்கே உணர்வு பெருக்கினால் பேதுரு செயல்பட்ட அந்த நிகழ்வைத்தான் நமக்கு சுட்டி காட்டி நிற்கின்றது. அன்பு மக்களே, வெறுமனே உணர்வின் அடிப்படையில் மட்டும் நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் அது ஒரு அரைகுறை வாழ்வுக்குத்தான் நம்மை இட்டு செல்லும். மாறாக உணர்வு முதிர்ச்சியோடு அறிவு முதிர்ச்சியும் கொண்டு நாம் செயல்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு தெளிவான ஒரு இலக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக, முழுமையான ஒரு வாழ்வாக அது இருக்கும். அதனை புனித பவுலடிகளார் நமக்கு கொடுக்கிறார். பவுலடிகளாருடைய வாழ்வு அறிவு முதிர்ச்சியினால் நிறைந்த ஒரு வாழ்வாக இருந்தது. அவர் மெத்த படித்த மேதாவியாக இருந்தார். அனைத்து சட்ட நுணுக்கங்களையும் திருச்சட்டங்களையும் நன்கு கற்று அறிந்தவராக இருந்தார். தன்னோடு வாதிட வந்தவர்களை எல்லாம் தன்னுடைய அறிவு புலமையால் அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய வெற்றி கொள்ளக்கூடியவராக புனித பவுலடிகளார் விளங்கியதாக நாம் பார்க்கிறோம். பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதிய திருமடலை எழுதியிருக்கிறார். அதனை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது தெரியும், கற்றறிந்தவர்களுக்கு அல்லது அறிவு முதிர்ச்சி பெற்றவர்களுக்கு அவர்களுடைய அறிவுக்கு தீனி போடக்கூடிய விதத்திலே புனித பவுலடிகளாருடைய அந்த சொல்லாடல்கள் அந்த திருமடலிலே அமைந்திருப்பதை பார்க்கிறோம். ஆக இந்த இரண்டு புனிதர்களிலும் காணப்பட்ட இந்த உணர்வு முதிர்ச்சியையும் அறிவு முதிர்ச்சியையும் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிற பொழுது ஒரு சம நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பயணிக்க முடியும். துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல், சோதனைகளை கண்டு பயந்து போய் விடாமல், இந்த உணர்ச்சி முதிர்ச்சியும்
இந்த அறிவு முதிர்ச்சியும் நம்மை இறை பாதை நோக்கி ஒரு சம நிலையிலே நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வு பாதையை பயணத்தை தொடருவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த காரணங்களுக்காகத்தான் இந்த 2 புனிதர்களையும் ஒரே நாளில் ஒன்றிணைத்து அவர்களை இணைத்து கொண்டாட திரு அவையானது நம்மை அழைக்கின்றது. எனவே நாமும் இந்த புனிதர்கள் கொண்டிருந்த நல்ல பண்புகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து திரு அவையினுடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய தனி மனித வளர்ச்சிக்கும் அதனை பயனுள்ள விதத்திலே பயன்படுத்திக் கொள்வோம். இறை பாதையில் பயணித்து இந்த புனிதர்களுடைய பரிந்துரை வழியாக நாம் அன்றாடுவோம். அவர்களிடத்தில் காணப்பட்ட இந்த நிர்வாக திறமையும், அவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த நற்செய்தி புலமையும், அவர்களிடத்தில் காணப்பட்ட உணர்ச்சி முதிர்ச்சியும் அறிவு முதிர்ச்சியும் நாமும் நம்மகத்தை கொண்டு வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்வும் ஒரு முதிர்ச்சி பெற்ற ஆளுமையாக நிச்சயமாக உருவெடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த புனிதர்கள் தங்களுடைய கடந்த காலத்தில் தேங்கி இருக்கவில்லை. தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி அவர்கள் நம்பிக்கையோடு பயணப்பட்டார்கள். எனவே நம்முடைய கடந்த காலம் கசப்பானதாக இருந்தாலும் கூட நம்முடைய எதிர்காலம் மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இறை துணையோடு இறைவனுடைய விழுமியங்களை இந்த புனிதர்களை பின்பற்றி நாமும் நம்முடைய வாழ்வாக மாற்ற முயற்சி செய்வோம். அதற்கான வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரழிவுகளுக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்கும் பலி பொருளோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இந்த பலியை ஒப்பு கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவிழப்படி திருத்துதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற திருத்துதர்களான புனித பேதுரு, புனித பவுல் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பு மக்கள் அனைவருக்கும் திருத்தூதர்களான புனித பேதுரு பவுலின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் தங்களுடைய நாம விழாவை கொண்டாடுகிறவர்களுக்கு, குறிப்பாக ராயப்பர், சின்னப்பர், பீட்டர் பால் இது போன்ற பெயர்களை வைத்திருக்கக்கூடிய நம்மவர்களுக்கும் நாம விழா நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, நாளை கடைசி செவ்வாய்க்கிழமை, நாளை தினம் காலை நம்முடைய ஆலயத்தில் திருப்பலி நடைபெறாது. நாளை மாலை புனித அந்தோணியார் சிற்றாலயத்திலே திருப்பலி நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் விடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவனின் சிறப்பாசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித பேதுருவின் மீட்பளிக்கும் நம்பிக்கை அறிக்கையில் உங்களை நிலைநிறுத்தி அதன் வழியாக திரு அவையின் உறுதியான நம்பிக்கையில் உங்களை நிறுவிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புனித பவுலின் அயரா போதனையால் உங்களுக்கு அறிவுரை தந்த இறைவன் அவரது எடுத்துக்காட்டால் நீங்களும் பிற சகோதரர் சகோதரிகளை கிறிஸ்துவிடம் அழைத்து வர உங்களுக்கு என்றும் அறிவுறுத்துவாராக. புனித பேதுரு சிலுவையாலும் புனித பவுல் வாளாலும் பரிசாக பெற்ற அந்த விண்ணக வாழ்வுக்கு பேதுரு தமது தலைமைத்துவத்தாலும் பவுல் தமது போதனையாலும் இவ்விருவரும் தமது பரிந்துரையாலும் நம்மை மகிழ்வுடன் அழைத்து செல்வார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு தூதர்களான புனித பேதுருவே, புனித பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.